மாறுபட்ட ஒரு நூல் பற்றி சொல்லணும்னு சொன்னேன். பெஜவாடா வில்சனுடைய நேர்காணல் மாறாதது என்று எதுவும் இல்லை அப்படின்னு. அது மிக முக்கியமான ஒரு நூல். தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த பேட்டியை அவர் எடுத்து அனுப்பின போது நான் இந்த இதழினுடைய முக்கியமான விஷயம் அதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். அது அப்படியே முழுக்கவுமே போட்டோம். ஒரு வரி கூட அதில் நாங்கள் மாற்றணும். அது தனி புத்தகமாக வந்திருக்கு. அது 2 ஆளுமைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். பெஜவாடா வில்சன்கிற ஒரு பெரிய ஆளுமை, அதற்கிணையான பெருமாள் முருகனுடைய ஆளுமை அந்த புத்தகத்தை நினைவு. கிட்டத்தட்ட சாப்பாட்டு நேரம் நெருங்கிடுச்சு. நண்பர் பெருமாள் முருகனை சிறப்புரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். களம் அமைப்பினுடைய இந்த நிகழ்ச்சியில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கணும். அது தவறி போய் இப்போ பேசுகிறேன். 2015 அநேகமாக பிப்ரவரி அல்லது மார்ச்னு நினைக்கிறேன். அப்பவும் சுமார் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் ஆறுமுகம் இருந்தார். ஒரு மாதமும் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் பேச வைக்கிறோம், அதனால் நீங்கள் பூப்பாராவை பற்றி பேசணும் அப்படின்னு அப்போ கேட்டேன். பூப்பாரா சிறுகதைகள் அப்போ பதிப்பிச்சு 2014 பதிப்பிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தொகுப்பு வந்திருந்ததுனால பூப்பாராவை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சமயம் தான் மாதூர்பாகன் பிரச்சனை நான் என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணின சமயம். அப்படி ரத்தான ஒரு நிகழ்ச்சி தான் இது. 2015 விட்டது 2025 திரும்ப பேசுகிறேன். அந்த வகையில் உண்மையில் அப்பவும் சுகுமாரன் தான் அதுக்கு காரணமாக இருந்தார், இப்பவும் சுகுமாரன் தான் காரணமாக இருந்தார். அதனால் இதுக்கு கேட்ட உடனே நான் இந்த சமயம் எந்த மாதம் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு உகந்த வகையில் மாதமும் தேதியும் முடிவு பண்ணாங்க. அதுக்கு அவங்க செந்தாமரை அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூரில் நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இவ்வளோ பேர் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லோரும் இந்த இதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன பெருசாக உங்கள்கிட்ட உரையாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல. அவங்க கேட்டபோது ஏதாவது ஒரு தலைப்பில் நம்ம பேசிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பல ஆண்டுகள் ஆசிரியராக இருந்ததுனால ஒரு தலைப்பு இருந்ததுன்னா அந்த தலைப்புக்குள்ளே இருந்து பேசிடலாம், அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் என்ன மாதிரி பார்வையாளர்கள் வருவாங்க, என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க செந்தாமரை மேடம் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் நான் சுகுமாரன்ட்ட கேட்டேன், அவர் நீங்கள் நவீன இலக்கியம் பேசலாமா பழைய இலக்கியம் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பழைய இலக்கியம் தான் வகுப்புலாம் பேசிகிட்டே இருந்திருக்கீங்களே, நவீன இலக்கியம் பேசுங்கன்னு சொன்னார் அவர். சரி, கோயம்புத்தூர் இருக்கிறதுனால ஆர் சண்முகசுந்தரத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அழைப்புதல் வந்தபோது எனக்கு பார்த்தேன், இது இன்னும் 3-4 பேர் பேச போகிறாங்க என்னுடைய புத்தகங்களை பற்றியெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் நாம் பேசுவோம். சிறப்புரை பேசுகிறவங்களுக்கு எப்பவும் கடைசியாக கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அதனால நம்ம அதிகம் பேச வேண்டி இருக்காது, கேட்கறது தான் அப்படின்னு எனக்கு ஒரு முடிவும் வந்துடுச்சு. அதனால் தலைப்பு இல்லாமல் பேசுறது வசதி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அதுவும் ஆசிரிய அனுபவத்தில் வந்தது தான். ஆசிரியராக இருக்கும்போது சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு வகுப்புக்கு போக சொல்லிடுவாங்க.
இந்த பிரின்சிபல் ரவுண்ட் வர்றாரு, அந்த வகுப்புல யாரும் இல்லை, நீங்க போங்க அப்படின்ருவாங்க. நம்ம திடீர்னு போய் எந்த கிளாஸ்னே தெரியாது, அதுக்குள்ள போய் நிக்க வேண்டியதாகிடும். சரி, அந்த மாதிரி முதல்ல எல்லாம் நான் ஆசிரியராக படித்து போன சமயத்துலலாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் ஒரு வகுப்புக்குள்ள போறதுங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடம். ஆனால் அது நமக்கு ஒரு தொழில் ரகசியம்லாம் கொஞ்சம் போக போக பிடிபட்டது இல்லை. அதனால அப்போ எந்த வகுப்புக்கு வேணாலும் போகலாம், அதுக்கான சில விஷயங்கள்லாம் வச்சுக்குவோம். சில பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கல்லூரியில் கூப்பிட்டா ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பேசுறது அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி நமக்கு ஆசிரியருக்கும் பிடிபட்டோம். இப்போ திடீர்னு ஒரு வகுப்புக்கு போகணும்னா அங்கே போய் என்ன பேசலாம் அப்படின்னு. எனக்கு அப்போ எப்போதும் இலக்கியம் தான் எனக்கு கை கொடுக்கும், தனிப்பாடல்கள் கை கொடுக்கும். ஏதாவது எங்காவது ஒரு மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டே ஒரு நூல் இலையை பிடிச்சி அப்படி தனிப்பாடல் கூட என்னால் வந்துட முடியும். அது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் அப்படி பேசுறதுக்கு, திடீர்னு பேசுறது, தலைப்பு இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு சந்தோஷமானது தான். ஒரு ஃப்ரீ மைண்டோட பேசலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது சுகுமாரன் உண்மையில் ரொம்ப அவர் பேசுனது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு நாங்கள் ரொம்ப வருஷம் நண்பர்கள். உண்மையில் அவரை நான் நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய ஆசிரியர்களில் ஒருவர் தான் நான் பொதுவாக கருதுகிறேன். நான் எழுத வந்த சமயத்தில் அவர் அறியப்பட்ட கவிஞர் தான். அவர் எப்போதும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அடக்கமாக தன்னை சொல்லிக்குவார். அவர் கோடைகால குறிப்புகள் அந்த நூல் வந்து அப்போ அந்த புதுயுகம் அந்த இதழில் அவருடைய கவிதைகள் வந்து, அதுக்கப்புறம் கோடைகால குறிப்புகள் கவிதை நூல் வந்து அது ரொம்ப கவனம் பெற்ற ஒரு கவிதை தொகுப்பாக இருந்தது. அதனால் அப்போ சுகுமாரன் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு இலக்கிய உலகில் பேசக்கூடிய ஒரு கவிஞர், ஆளுமை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவர். நான் அப்போ ஒரு மாணவன், நான் அப்போ தான் உள்ள நுழைகிறேன். எனக்கு அந்த தொடக்க சமயத்தில் கிடைத்தவர்களில் நான் 3 பேரை என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் கருதுவேன். அவர் சொன்னார் பாருங்க, பா. சைப்பிரகாசம். பா. சைப்பிரகாசம் வந்து அவர் ஒரு தனியான ஒரு ஆளுமை. அவர் என்னன்னா பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் எழுத்து நுட்பங்கள்ல இருந்து ஒரு பத்திரிகை நடத்துறது. இப்போதும் கூட நான் இடையில காலச்சோடு ஆசிரியர் குழு எல்லாம் இருந்த போது காலச்சோடு பொறுப்பாசிரியர்கள் ஏதாவது வேலையா போகும்போது சில மாதங்களுக்கு நான் போய் அந்த வேலையை பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் தைரியத்தோட போய் பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா, அது பா. சைப்பிரகாசம் கொடுத்த அந்த பயிற்சி தான். ப்ரூஃப் ரீடிங்ல இருந்து ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அவர் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தார், பப்ளிக் ரிலேஷன் ஆபீசரா, அதுல இயக்குனரெல்லாம் இருந்தவர். ஆனா அருமையான ஒரு ஆசிரியர், பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். அதே போல சுரேஷ்னு சீனிவாசன் அவருடைய பேர், சுரேஷ்னு புனை பேர்ல நிறைய கட்டுரைகள்லாம் அப்ப மனோசை பத்திரிகையில எழுதியிருக்காரு. அவர் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியவர் அரசு கல்லூரியில. அவர் கொஞ்சம் அகாலமாக மார்க்ஸ், கேசவன் போன்றவர்கள்லாம் நெருக்கமான நண்பர்கள். அவரோட சேர்ந்து மார்க்ஸ் வந்து சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அவர் ஒரு இறந்து போயிட்டார், 95-96 இறந்து போயிட்டாரு. அவர் எனக்கு வந்து நாவல் எழுதுறதுக்கு சுமார்னு சொன்னார் பாருங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு நாவல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாவல் எழுத சொல்லி என்னை முதல்ல தூண்டியவர் அவர் தான், சீனிவாசன். ஒரு அக்னிபுத்திரனுக்கு அவரை நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நந்தனம் கல்லூரியில் பணியாற்றியவர் அவர். அவர் எனக்கு வந்து ஒரு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தவர். இன்னைக்கு ஒரு இலக்கிய விமர்சனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ இஸ்கரெல்லாம் பேசும்போது தோணுது எனக்கு, ஒரு படைப்பை எப்படி பார்ப்பது என்பது போன்ற பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். அவரோட சேர்ந்து அந்த காலத்துல சமகால எழுத்தாளர்கள் பற்றியான விமர்சன கட்டுரைகள் எழுதணும். அதுல லாசாரா பத்தி ஒரு கட்டுரை எழுதணும். இன்னைக்கும் அந்த கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையா நான் கருதுறேன். அதுல சுரேஷ் முருகு அப்படின்னு, அவர் பேர் சுரேஷே, என் பேர் முருகு, 2 பேர் போட்டு தான் அந்த கட்டுரை வரும். முழுசையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாசாராவுடைய படைப்புகள் மொத்தத்தையும் வச்சு படிச்சுட்டு முழுசையும் படிச்சு, அதற்கப்புறம் 2 பேரும் பல சிட்டிங்ல உட்கார்ந்து பேசி குறிப்புகள் எடுத்து கட்டுரை எழுதணும். அந்த கட்டுரையை பேசிட்டு அந்த கட்டுரையை எழுதியவர் அவரு சீனிவாசன். அதுக்கப்புறம் பாலகுமாரனுடைய, அப்ப பாலகுமாரன் வெகுஜன எழுத்துல ரொம்ப தீவிரமான ஒரு எழுத்தாளராக இருந்தவர்.
அவருடைய படைப்புகளை எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதெல்லாம் எடுத்து படித்து எழுதணும். அதுக்கு இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் தலைப்பு. அந்த அவர் எழுதின ஒரு நூலுடைய தலைப்பையே நாங்கள் மாற்றி அவர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு இருக்கோம். நாங்கள் அதை இதற்கு தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு மாற்றி இருக்கோம். அந்த கட்டுரையை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை எழுதுனது நான், அந்த கட்டுரையை எழுத்து வடிவம் கொடுத்தது நான். எனக்கு அந்த கட்டுரையெல்லாம் எழுதும் போது அவரோட சேர்ந்து உண்மையில கற்றுக்கொண்டேன். அவர் மார்க்சியத்தில் அப்போ சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் மூலதனம் நூலை முழுமையாக படித்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுல இவர் சீனிவாசன் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் மார்க்சியத்தை கற்றுக்கொண்டவர். அவரோட இணைந்து அந்த வேலைகள் செய்யும் போது உண்மையில நான் பல விஷயங்களை நான் மாணவனாக கற்றுக்கொண்டேன் தான். அந்த கட்டுரை தொடர் நின்று போனதுக்கு ஒரு எழுத்தாளர் தான் காரணமாயிட்டாங்க. நேரடி காரணம் அவங்க இல்லை, அம்பையுடைய கதைகள் பற்றி நாங்கள் 2 பேரும் படிச்சுட்டு அப்போ ஒரு கட்டுரை விரிவான ஒரு கட்டுரை எழுதணும். அதில் பெண்ணியம் தொடர்பாக பெண்ணியத்துக்கும் மார்க்சியத்துக்கும் உள்ள உறவு பற்றி சில விஷயங்கள் பேசின போது அது அந்த பத்திரிகை மனோசை ஒரு கட்சி சார்ந்த ஒரு இலக்கிய இதழ். அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதனால அந்த கட்டுரையை போட முடியாது அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால அந்த தொடர் அப்படியே நின்று போச்சு. இன்னொன்று இவரை பற்றி எழுதணும், அஸ்வகோஷ், ராஜேந்திர சோழன். 3 கட்டுரை பிரசுரமாச்சு. அம்பை கட்டுரை எழுதி பிரசுரமாகலை. அதுக்கப்புறம் அவருடைய புத்தகத்தை தொகுத்த போது அதில் சேர்த்துருக்கோம். அதில் வந்தது. அவரை நான் என்னுடைய ஆசிரியராக நான் இன்று வரை நான் கருதி கொண்டிருக்கிறேன். ஒரு இலக்கியத்தை, தமிழ் நவீன இலக்கியமாகட்டும் பழந்தமிழ் இலக்கியமாகட்டும், அதை பார்க்கக்கூடிய பார்வையை எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் நான் பெற்றெடுத்துள்ளேன். அப்போ மனோசையில் நிறைய திரைப்பட விமர்சனங்கள் நான் எழுதியிருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார், ஒரு படத்தை நீங்கள் ஒரு இயக்குனருடைய கோணத்திலிருந்து பார்க்கக்கூடாது, தயாரிப்பாளருடைய கோணத்திலிருந்து பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் அப்படிலாம் பார்க்குறாங்க. ஒரு படத்தை விமர்சனம் குறை சொல்லிட்டோம்னா அவங்க இவ்வளோ பணம் போட்டு எடுத்திருக்காங்க, நீ எனக்கு என்ன, அவங்க பணம் போட்டு எடுத்தால் எனக்கு என்ன, அது ஒரு தயாரிப்பாளருடைய விஷயம், எனக்கு என்ன கிடைக்குதுங்கிறதான நாங்கள் எழுதணும். அதனால் அவர் சொல்லுவார், இந்த படம் இப்படி இவ்வளவு ரசிகர்களை கவர்ந்துருக்குது, இது ஒரு வெற்றி படமாக இருக்குது அப்படின்னா நீங்க இந்த பார்வையாளர் கோணத்திலிருந்து பாருங்க அப்படின்னா. பார்வையாளர்களை அது ஏன் ஈர்க்குது, பார்வையாளர்களை ஈர்ப்பதற்கான அம்சங்கள் அதுல என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான கருத்தியல்கள் இருக்குது, என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்குது, இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த கோணத்துல நான் பார்த்து கிட்டத்தட்ட நிறைய படங்களுக்கு அதுல விமர்சனங்கள் எழுதியிருக்கேன். அந்த விமர்சனங்கள்லாம் இவர் சொன்ன மாதிரி அதனுடைய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். அஞ்சலி எனும் மூளை புற்று நோய் அப்படின்னு அஞ்சலி படத்துக்கான விமர்சன கட்டுரைக்கு அந்த தலைப்பு கொடுத்துருந்தேன். அது பின்னாடி குதிரை வீரன் பயணத்தில் எழுதும்போது மகாநதியின் மூத்திர நாற்றம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தேன் மகாநதி படத்துக்கு. இப்போ கூட அதை ஏதோ ஒரு இதில் குறிப்பிட்டு எழுதும்போது ஒரு நண்பர் கேட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நீங்கள் அதுக்கு எப்படி இப்படி தலைப்பு கொடுத்தீங்க, அந்த கட்டுரை படிக்கணும்ட்டு. குதிரை வீரன் பயணத்தில் நான் எழுதின கட்டுரை அது. அப்படி திரைப்படங்களை பார்க்கறது இந்த மாதிரி அவரை எனக்கு கற்றுக் கொடுத்தவர். நான் அதே போல சுகுமாரனையும் நான் அப்படித்தான் நான் கருதுறேன். இந்த குரு சிஷ்ய மனோபாவம் அந்த அம்சங்கள்லாம் நம்ம 19ஆம் நூற்றாண்டோட ஓஎஸ்ஆ மாதிரியான ஆளுங்களோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நாம நவீன மனம் சார்ந்தவர்கள். அதனால நான் ஆசிரியர் அப்படிங்கிற இடத்துல வச்சு தான் பார்க்குறேன். அவர் சொன்ன மாதிரி சுகுமாரனை மனோசை காலத்தில் நான் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தேன். அவர் வைத்திருந்த ஒரு சிறு நிறுவனமும் நான் படித்த சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையும் ஒரே ரோட்டில், அவர் ஆல் இண்டியா ரேடியோ கட்டடத்துக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் அவருடைய நிறுவனம் இருந்தது. ஒரு ஏறுனா 2வது ஸ்டாப்பிங், ஃபர்ஸ்ட் குயின் மேரிஸ், அதுக்கடுத்து ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டாப்பிங். அங்கே இறங்கி இவருடைய நிறுவனத்துக்கு நான் போயிடுவேன். பொதுவாக எனக்கு ஏதாவது அவரை பார்க்கணும்னு தோணுனா, ஏதாவது பேசணும்னு தோணுனா சும்மா அப்படி போவேன். சில சமயம் மனோசைக்கு ஏதாவது வாங்குவதற்காக, மனோசைக்கு ஒரு மலையாளத்தில் கதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. கவிதைகள் நிறைய, சச்சிதானந்தனுடைய ரத்த சாட்சிகள்ங்கிற தொகுப்பெல்லாம் அதில் வந்த கவிதைகள் தான் அவர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. நிறைய ஆங்கிலத்தில் இருந்தும் மொழிபெயர்த்திருக்காரு. அவருடைய கவிதைகளை மனோசைக்கு தரமாட்டாரு, ஒரே ஒரு கவிதை மட்டும். ஆமா, அது மட்டும் இது மனோசைக்கில் நீங்க வெளியிடலான்னு கொடுத்தாரு. நல்ல கவிதை இது, சிலைகளின் காலம். அது சிலைகளின் காலம்னே அப்புறம் ஒரு தொகுப்புக்கே ஒரு தலைப்பிட்டு அந்த தொகுப்பு வந்தது.
அந்த மாதிரி அப்போ அந்த சமயத்தில் எனக்கு இவரோட பேசுனது, இவர் பொதுவாக குறைவாக பேசுவார். ஆனால் குறைவாக பேசினாலும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு அந்த மாணவ பருவத்தில் பல வாயில்களை திறந்து விட்டதுன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு தமிழாசிரியராக தமிழ் கல்வி சூழலில் புழங்குபவனாக நான் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளியில் வந்து பல விஷயங்களை நவீன பார்வையில் பார்ப்பதற்கு உண்மையில் இவரோடான உரையாடல் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கவிதையை எப்படி பார்க்கிறது, இவருடைய இது கோடைகால குறிப்புகள் இதெல்லாம் வந்தபோது அடுத்த தொகுப்பு 2வது தொகுப்பு பயணியின் சங்கீதங்கள்லாம் வந்தபோது இவர் ஒரு இதில் தாமிரச்சூரியன் எழுதியிருப்பாரு. தாமிரச்சூரியன்கிறது வந்து புரட்சியினுடைய குறியீடா இவர் சொல்றாருன்னு திட்டினவங்களாம் உண்டு. வெங்கட் சாமிநாதன் போன்றவர்கள்லாம் திட்டினாங்க இவரை. தாமிரச்சூரியன் இவர் எழுதுறாரு அப்படின்ட்டு, சிவப்புங்கிற அர்த்தத்துல. அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகள் வந்து அப்ப கவனம் பெற்றது. ஒரு இவரை மார்க்சிய ஈடுபாடு உள்ள ஒரு புரட்சிகர கவிஞராக பார்த்தது. அதே சமயம் இவருடைய இதுல இப்போ செம்மலர்ல தாமரையில வர்ற மாதிரியா எழுதுறவங்க கிடையாது. இவரதுல இருக்கக்கூடிய கவித்துவம் சார்ந்து இவருக்கு பெரிய ஒரு கவனம் கிடைத்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஒரு இலக்கியத்துக்குள்ள அரசியலை நாம் எப்படி கொண்டு வருவது, எப்படி சாதாரண மக்களுடைய பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்கிறது, அப்புறம் நமக்கு ஒரு எழுத்தாளனுக்கு வாழ்க்கையிலிருந்து என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு கச்சா பொருளாக கிடைக்கும் போன்ற பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து எனக்கு, அவரோடான உரையாடல இருந்து எனக்கு கிடைத்தது. அதே போல ஏர்வையில் முதல் பிரதியை படித்தவர் இவர் தான். அதை நான் எழுதி முடிச்சு அதை படித்த முதல் ஆள் வந்து அவர் தான். அவர் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பர்சனில் எழுதியிருந்தேன். ஏன்னா இப்போ தொடக்கத்தில் எழுத வர்றவங்களுக்கு, கதை எழுத வர்றவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் எழுதுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆமாம், நான் போட்டு எழுதினோம்னா அது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் நான் அதை அவன்னு மாற்றினேன். அப்போ மாற்றும் போது நிறைய விஷயங்கள் மாறிச்சு, சில மாற்றங்கள் வந்துச்சு, சில இடங்களை வந்து வேற மாதிரி எழுத முடிஞ்சது. உண்மையில் அது அந்த சுதந்திரத்தை நான் அப்படி மாற்றி எழுதின போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அந்த தொடக்கத்தில் சென்னையில் நானும் அவரும் இருந்த காலகட்டத்தில் வந்த என்னுடைய ஒவ்வொரு நூல்லையும் அவருடைய பங்களிப்பு உண்டு. நிலமுற்றத்துக்கு தலைப்பே கிட்டத்தட்ட அவர் கொடுத்த தலைப்பு தான் அது. திருச்செங்கோடுக்கும் அவர் கொடுத்தது தான். நான் கதையெல்லாம் தொகுத்து இப்படி கொண்டு வர போறேன்னு கொடுத்தோன்னா அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு அவர் சொன்னார், எல்லாம் திருச்செங்கோடு வச்சு தான் எழுதுறீங்க, நீங்கள் திருச்செங்கோடுனே ஒரு கதை எழுதிருக்கீங்களேன்னாரு. அப்புறம் நான் வந்து எழுதிட்டு திருச்செங்கோடுன்னு தொகுப்பு தலைப்பு வச்சிடலான்னாரு. அப்புறம் தான் நான் அந்த கதையே எழுதினேன். அந்த கதை மட்டும் வந்து எந்த இதழ்லையும் பிரசுரமாகாத கதை. அந்த தொகுப்புல தான் அந்த கதை வந்தது. அதே போல கவிதை தொகுப்பு ஒன்று கொண்டு வந்தது. நிலமுற்றத்துக்கு நாஞ்சில் நாடன்கிட்ட முன்னுரை வாங்கலான்னு பரிந்துரை பண்ணது இவர் தான். இதுக்கு வந்து யோசிச்சோம் யாருக்கிட்ட முன்னுரை வாங்கலான்னு. ஏர்வெயிலுக்கு சுகுமாரன் தான் முன்னுரை எழுதினாரு. 2வது நாவலுக்கு நிழல் முற்றத்துக்கு யார்ட்டையாவது வாங்கலான்னு யோசிச்ச போது நாஞ்சில் நாடன்கிட்ட வாங்கலான்னு இவர் தான் சொன்னார். அப்புறம் அவருக்கு அனுப்பி நாஞ்சில் நாடன் அதுக்கு முன்னுரை எழுதினார். இந்த மாதிரி ஆக எனக்கு அப்போ அந்த சென்னை வாழ்க்கையில் நான் இருந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் எனக்கு இந்த மாதிரி 3 ஆசிரியர்கள் அப்படிதான் நான் என் மனசில் நினைச்சிட்டு நிறைய இடங்களில் சொல்லவும் செஞ்சுருக்கேன். வாசை பிரகாசம், அவர் சுரேஷ் என்கிற சீனிவாசன், சுகுமார், 3 பேர் தான். இன்னைக்கு அவர் எனக்கு பேசுனது ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்தது. அந்த கால நினைவுகளை எல்லாம் வந்து எனக்கு கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய தலைமையில் நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பேசின மாணவர்கள், விமர்சகர்கள் எல்லாருமே நல்லா சொன்னீங்க. எனக்கு நிறைய விஷயங்களை நினைவுபடுத்துறதா இருந்தது. உங்கள் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பவதாரணி தோன்றா துணை பேசும்போது சமையல் பற்றி இவ்வளவு எழுதியிருக்கிறனான்னு எனக்கு தோணுச்சு. நிறைய அதாவது இந்த கொங்கு நாட்டு உணவு பற்றி சொல்லும்போது பெரிய அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆமாம், இப்போ நீங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய இதில் பார்க்கும்போது பெரிய தளவாழை போட்டு 30 ஐட்டங்கள் 40 ஐட்டங்கள்லாம் வச்சு சாப்பிடுவாங்கலாம் சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். நான் இங்கே கோவையில் பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜில் தான் எம்ஏ படித்தேன். அங்கே வந்து அப்போ தான் முதல்ல ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஹாஸ்டலில் இருந்தபோது சோறு வச்சு குழம்பு ஊற்றுவாங்க, பொரியல் 2 பொரியல் வைப்பாங்க, ஒரு பொரியலும் கூட்டு வைப்பாங்க. எனக்கு பொரியலும் கூட்டு ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆமாம், ஏன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இப்போ பொரியல் செஞ்சாங்கன்னா அதுதான் குழம்பு. பொரியலில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். பொரியல் இல்லைன்னா இது குழம்போ பொரியலோ ஏதோ ஒன்று தான். அப்போ இங்கே இதுவும் ஊற்றி இதுவும் வைக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு உண்மையில் குழப்பமாக இருக்கும். நிறைய நாள் அதை சாப்பிட மாட்டேன்.
ஏன் இது எப்படி எப்போ சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது உண்மையில தெரியாது. அந்த மாதிரி இருந்து அது ரொம்ப எளிமையான இந்த கிராமத்து சமையல் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு சமைச்சுக்கிறது தான். ஆனால் அதுவே நல்ல ருசியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சமையல் தான். அதுலேயே ஏதோ மனைவியும் கூட சொல்லுவாங்க. இப்போ கூட ஏதோ சில சமயத்துக்கு எனக்கு புதுசாக ஒன்று ஏதோ பழசுலேருந்து ஒன்று ஞாபகம் வந்துடும், எங்கள் அம்மா இப்படி செய்யும் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த நினைவுல பல விஷயங்கள் பதிஞ்சு கிடக்கிறது. அது இந்த புத்தகத்தில் அந்த மாதிரி பதிவு ஆகிருக்குது போல இருக்குது. அது சந்தோஷம் தான். அவங்க சொன்னது எனக்கே ஒரு புதுசாக பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அதே மாதிரி அந்த அப்பச்சி பற்றி அவங்க சொன்ன அந்த கட்டுரையும் அது உண்மையில் நான் அது ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய துயரத்தோடு தான் அந்த கட்டுரையை நான் எழுதினேன். நானே கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த கட்டுரையை எங்கள் அம்மாவுடைய ஏன் அப்படி இப்போ எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்கிறத நான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒரு அதுக்கு நமக்கு ஒரு வயசு வர வேண்டியிருக்குது. ஏன் இப்படி பேசினாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு மாமனார் மருமகன் வீட்டில் போய் ஒருத்தர் இருக்கிறதுங்கிறது, மகள் வீட்டில் போய் இருக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு சகஜமானதாக கூட இன்னைக்கு மாறி இருக்குது. ஆனால் அப்போ அப்படி இல்லை. அது ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வீட்டில் பையன் இல்லை பொண்ணு தான் அப்படின்னா அதுக்கு கவலைப்படுவாங்க. வயசான காலத்தில் எங்கே போய் இருக்கிறது, யார் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு கவலைப்படுவாங்க. அப்படி எங்கள் அப்பச்சிக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அவருக்கு சொத்து இல்லை, எதுவும் இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதை எங்கள் அம்மா எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அது நானே கொஞ்சம் நாள் கழித்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அதனால் அந்த கட்டுரையும் அவங்க சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது அந்த அந்த நூல் தோன்றா துணை நூல் வந்து ரொம்ப எனக்கு நான் எழுதும்போது எனக்கு ரொம்ப எவ்வளவோ விஷயங்களை இறக்கி வைக்கிறதுக்கான பெரிய மனபாரங்களை அது அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னது கண்ணன் தான். நீங்கள் வந்து இதை எழுதுனீங்கன்னா தான் உங்கள் அம்மாவிலிருந்து விடுபடுவீங்கன்னு சொன்னேன். ஆமாம், நான் நிறைய மீட்டிங்கில் இந்த இலக்கிய விழாக்களுக்கெல்லாம் வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போய் பேசும்போது என்னை அறியாமல் அம்மாவை பற்றி எதோ சொல்லிட்டு இருந்திருக்கேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு முறை நீங்கள் இதை எழுதுங்க, உங்கள் அம்மாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்டிருந்து கொஞ்சமாவது விடுபடுவீங்கன்னு சொன்னார். ஆமாம், அது உண்மையில் அது எழுதுனதுக்கப்புறம் எனக்கு உண்மையில் அது சாத்தியமாச்சு தான். அது வந்து பெரிய அளவுக்கு விடுபட்டுலாம் சொல்லணும். அது அப்படியான ஒரு புத்தகம். அது நல்ல வாசக கவனமும் பெற்ற புத்தகம். ஆங்கிலத்திலையும் வெளியாகி மலையாளத்திலையும் அந்த புத்தகத்துக்கு ஒரு நல்ல கவனம் இருக்குது. அப்படியான ஒரு புத்தகம் அது. தம்பி புகழேந்தி அவர் சிறுகதையும் திரையாக்கமும் பற்றி பேசினார். சேத்துமான ரொம்ப ரசித்து பார்த்துருக்காரு. அது சம்மந்தமாக நிறைய பேசுறதுக்கும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அது அந்த இயக்குனர் தமிழ் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்ததுக்கு பொது வெளியில் அதை சொல்லலை. அவர் கொஞ்சம் சங்கடப்படுவாருன்னு நான் சொல்லலை. அவர் சொல்லும்போது, எப்படி நீங்கள் நிறைய பேர் வந்து போய் எனக்கு அதில் இந்த மாதிரி திரைப்படத்தில் வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கிறேன், இவங்க கிட்ட இருந்திருக்காங்க அப்படிலாம் வந்தாங்கன்னா எனக்கு பெருசாக ஒரு பரவசம்லாம் வராது. ஏன்னா பாலுமெகாந்திராவிலிருந்து பார்த்துட்டேன், ஒன்றும் அங்கெல்லாம் பெருசாக சக்ஸஸ் ஆகாது. ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆச்சுன்னா பெரிய விஷயம் அது. இப்போ இவர் வந்து பேசி 2-3 மீட்டிங் வந்து பேசினதுக்கப்புறம் ஒரு முறை நான் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, இவருக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ சொன்னார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னுடைய கல்யாணத்துக்காக 5 லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பணத்தை வச்சு நான் முதல் இது எடுக்கிறேன் சார் அப்படின்னு. உண்மையிலே எனக்கு அதுதான் ரொம்ப நிகழ்வாக இருந்தது. ஆமாம், சரி நம்மளால அவருடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது அப்படின்னு தான் சரி கல்யாணம் நடக்கட்டும், படம் எடுத்தாலாவது கல்யாணம் நடந்துடும். உண்மையில படம் எடுத்ததுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அடிப்படையில் தான் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. அது நானுமே அது முதல்ல அந்த படத்துக்கு அவரோட திரைக்கதைக்கும் அப்புறம் உரையாடல் எழுதுறதுக்கும் ஒர்க் பண்ணுறது எனக்குமே அது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக தான் அமைஞ்சது. அது ரொம்ப விவரிச்சார், அது ரொம்ப நன்றி. அதே போல் பூக்குழி பூக்குழி அவர் பேசும்போது எனக்கு தோணுனது என்னென்னா, அவர் நம்முடைய மரபான ஒரு தமிழ் மனோபாவத்திலிருந்து தான் எல்லாத்தையும் பார்க்குறாருன்னு எனக்கு தோணுச்சு. ஆமாம், நமக்கு பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சுபம், எனக்கு சினிமா தான் ஞாபகம் ஏன்னா கடைசியில் சுபம்னு போடுவாங்க. நம்ம பெரும்பாலான திரைப்படங்கள் திருமணத்தில் முடியும். ஆமாம், நீங்கள் பாருங்க, 2 கதாநாயகன் திருமணம் பண்ணிக்குவாங்க, எல்லாம் வாழ்த்துவாங்க, பூ போடுவாங்க, இந்த மாதிரி வாழ்த்துவாங்க.
நாதஸ்வர மங்கள இசை வரும், மேலேருந்து பூ வரும். ஆமா, சரித்திர படங்கள் அதெல்லாம் மேல இருந்து பூ வரும், சுபம்னு முடியும், நாதஸ்வர ஓசையோட மங்களமா முடியும். அது ஒரு தமிழ் மனோபாவம். அது நமக்கு வந்து எந்த ஒண்ணுமே ஒரு சுபமா முடியணும் அப்படிங்கிறது தமிழ் மனோபாவம். சரி, திருமணம் ஆச்சு. திருமணம் சுபம் தானுங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றேன். திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியும். அதனால அதை நம்ம திரைப்படங்கள்ல சொல்றது கிடையாது. நீங்க அதை சொன்னீங்கன்னா பெருசா வெற்றி கிடையாது. இவர் இந்த காதல் கோட்டையெல்லாம் எடுத்தாருல அகத்தியன், அவரு வந்து முதல்ல எடுத்த படம் மதுமதின்னு ஒரு படம். அந்த மதுமதி படம் பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை ஒரு ஏழை பையன் காதலிப்பான். அந்த பொண்ணு ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு வந்துடும். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்னவெல்லாம் கஷ்டப்படுதுன்னு அந்த படம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த காட்சிகள் வரும். அந்த படம் ஓடலை. ஆமா, நமக்கு அந்த யதார்த்தத்தை எதிர்கொள்ற திறன் வந்து நமக்கு தமிழர்களுக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால ஒரு சுபம்னு முடியணும் அப்படிங்கிற இது பூக்குழியில 2க்கும் வாய்ப்பு இருக்குதுதான். சுகுமாரன் சொன்ன மாதிரி அப்புறம் இன்னொரு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க எழுதலாமேன்னு. அப்படி நமக்கு என்னன்னா அடுத்து என்ன, நமக்கு ஏதாவது ஒரு சுபத்துல முடிகிற வரைக்கும் நாம விட மாட்டோம். சரி, அவன் தான் சைக்கிள் மணி கேக்குது அப்படின்னா வந்து காப்பாத்திட்டான்னு நம்மளால ஏன் நினைச்சுக்க முடியல? நினைச்சுக்கலாம் தானே. அதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. சைக்கிள் மணி கேக்குது, அவளுடைய காசு தான் கேக்குது. அப்ப அவன் வந்துட்டான், வந்தவன் காப்பாத்திக்குவான்னு நம்மளால ஒரு கற்பனை. அது எழுத்தாளரே சொல்லணும். அப்பதான் நமக்கு திருப்தி ஆகும். காட்சியும் அப்படி வந்தா தான் திருப்தி ஆகும் அப்படின்னு நான் அதுல அப்படிதான் சொல்றது. நீங்க உங்களுக்கு அந்த முடிவுல வந்து நீங்க அது நல்ல விதமா முடியணும், 2 பேரும் சந்திச்சுட்டாங்க, அவன் காப்பாத்திட்டான்னு உங்க மனசு அப்படி நினைக்கணும்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு அதுல இருக்குது தானே. ஆனா ஏன் நாம வந்து நெகட்டிவாவே இல்ல வந்திருக்க மாட்டான், காப்பாத்திருக்க மாட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஏன் எடுத்துக்குவானே? அது அவர் சொல்லும் போது எனக்கு இந்த திரைப்படங்கள்லாம் ஞாபகம் வந்தது. எம்ஜிஆருடைய படங்கள்ல படுமோசமான தோல்வி அடைஞ்ச ஒரு படம் பாசம்னு ஒரு படம். நல்ல படம், திருடனா நடிப்பாரு. அதுல நல்ல படம், அது அருமையான பாடல்கள். ஆமா, அவ்வளவு படம். அதுதான் பிபி சீனிவாஸ் வந்து எம்ஜிஆருக்கு பாடியிருப்பாரு. பால் வண்ணம் பருவம் கண்டேன். பிபி சீனிவாஸுக்கு ரொம்ப ஒரு வருத்தம், எம்ஜிஆருக்கு 2 பாட்டு தான் நான் பாடியிருக்கேன், அவரை என்னை பாட வைக்கலன்ட்டு. அந்த படத்துல ஒரு பாட்டு பால் வண்ணம் பருவம் கண்டேன். நல்ல பாடல்கள் உள்ள திரைப்படம். அந்த படம் படுதோல்வி. காரணம் என்ன? எம்ஜிஆர் கடைசியில் செத்து போயிடுவார். எம்ஜிஆர் சாகரதை நம்ம மக்களால் ஏற்றுக்கவே முடியல. மதுரை வீரன் அவர் கடவுளாக்கிடுவாங்க. கடவுளாக்கி ஆமா, அந்த மாதிரி நமக்கு சுபம்னு அப்படி இல்லைன்னா முடியாது. புன்னகை மன்னனுக்கு அப்படித்தானே ஆச்சு. புன்னகை மன்னன் படம் ரிலீஸ் ஆகி நாங்களாம் பார்த்த வெர்ஷன்ல கமலஹாசனும் ரேவதியும் கார்ல போவாங்க, கார்ல குண்டு வச்சிருப்பாங்க, குண்டு வெடிச்சு செத்து போயிடுவாங்க. அதுதான் ஒரு வாரம் அதுதான் காட்சி இருந்தது. அப்புறம் பார்த்தா தியேட்டருக்கு ஆள் வரல. அப்புறம் பெட்டியெல்லாம் கொண்டு வாங்கன்னு திரும்ப எடுத்துட்டு போய் 2 பேரும் இதுல கார்ல சந்தோஷமா பாடிட்டு போற மாதிரி அதுலயே வர்ற ஒரு பாட்டை எடுத்து போட்டு சந்தோஷமா 2 பேரும் பாடிட்டு போற மாதிரி மாத்தி திரும்ப பொட்டியெல்லாம் தியேட்டருக்கு அனுப்புனாங்க. அப்புறம் தான் புன்னகை மன்னன் வந்து வெற்றி பெற்றது. அதனால அது நம்ம தமிழர்களுடைய மனோபாவம். அது வெளியே வேற நீங்க ஐரோப்பிய சிந்தனை மரபுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சிறந்த சுவை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுபம் வேணும். ஆமா, இன்பமாக முடியணும். அதுதான் நீங்க நம்ம காப்பியங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, நிறைய அப்படிதான் இருக்கும். அந்த யோசனையெல்லாம் அவர் ஜோதிமணி அவங்க பேசும்போது எனக்கு வந்தது. என்னால இப்ப இவரு வெங்கடாசலபதி அந்த திரைப்படம் எனக்கு திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருப்பாரு. சதீஷ் பேசும்போது சொன்னாரு பாருங்க, சினிமாவை பத்தி எதுக்கு இவ்வளவு எழுதுறீங்க அப்படின்னு. எனக்கு சலபதிக்கிட்ட என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், தரவுகளை அடிப்படையாக கொண்டு எழுதக்கூடியவர். அவர் திரைப்படங்களை வந்து ஒரு தரவா பார்க்கறதே கிடையாது. ஆமா, அவர்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு குறை வந்து அதுதான். நமக்கு திரைப்படங்களையும் ஒரு நமக்கு சமூக ஆய்வுக்கு வரலாற்று ஆய்வுக்கான ஒரு தரவாக பார்க்கணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய இதுல எழுதின ஒரு கட்டுரையில கூட இந்த அரசியல் இலக்கியத்துல அரசியல் பேசாம இருக்க முடியாது, அரசியல் சம்பந்தமா எழுதுறோம்.
இப்போ இவர் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த ஒரு அண்ணாமலை ஒரு முறை பேசும்போது நான் என்ன இட்லி சுட்டு விற்கவா வந்திருக்கிறேன்னு பேசினார். அதை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதுனேன். ஆமாம், நம்ம இட்லி சுட்டு விற்பதுங்கிறது யாருடைய வேலை அப்படின்னா ஒரு கட்டத்தில் விதவை பெண்களுடைய வேலையாக இருக்கு, கைம்பெண்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு தான் இருக்கு. அது நமக்கு நாவல்களில் தொடக்க கால நாவல்களில் அதுக்கான பதிவுகள் இருக்குது. பராசக்தி படத்துல அந்த காட்சி அது ஒரு எங்க ஊருக்கு ஓரத்துல எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அது நீ இட்லி சுட்டு புடைச்சு போட்டு சொல்லுவான் அந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு. அப்போ இது நமக்கு திரைப்படங்களும் நமக்கு தமிழ் திரைப்படங்கள்ல யதார்த்தம் அவ்வளவு காட்டப்படலை, குறைவு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு திரைப்படங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுக்க முடியும். நமக்கு வரலாற்றுக்கும் சமூகவியலுக்குமான ஆய்வுகளுக்கு நிறைய எடுக்க முடியும். அதுவும் நமக்கு நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க பாருங்க. ஆமா, எனக்கு கவுண்டமணி செந்திலும் வடிவேலுடையதையும் நான் அந்த கோணத்துல நிறைய பார்ப்பேன். எனக்கு நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து எடுக்கலாம். நீங்க ஒரு கட்டத்துல நமக்கு மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளிப்படையா இருக்கும். நீங்க இப்ப பரதநாட்டியம் இருக்குது, இன்னைக்கு பரதநாட்டியம்னு சொல்றோம். 1960 வரைக்கும் பரதநாட்டியம்னு பேர் அதுக்கு பொது வழக்குல வரலைங்க. தேவடியாட்டம் நீங்க திரைப்படத்துல இருக்குது, டயலாக் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு வீட்டுல வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு அம்மா அந்த பொண்ணு பார்க்க வருவாங்க. பார்த்து என்ன தேவடியாட்டமா சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு இப்படி திரைப்படத்துல நேரடியா வசனம் இருக்குது. ஆமா ஆமா. அப்ப இது நீங்க வந்து இது நமக்கு திரைப்படங்கள் யதார்த்தத்தை காட்டுல தமிழ் திரைப்படங்கள் அதுல இருந்து மாறுபட்டு இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த மாதிரியான பல இடங்கள் இருக்குது. இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரங்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அவர் தளபதி எப்போதும் என்னை திட்டுவாரு, சினிமா ஆளுங்கள்லாம் அவங்களை எழுதிடுவீங்க, சினிமாவை பத்தி எழுதிடுவீங்க அப்படின்னு உடனே எழுதுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. நீங்க எத்தனை புத்தகங்களை பத்தி எழுதியிருக்கீங்க, எத்தனை எழுத்தாளர்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு இப்ப இருக்கிற ஆளுமைகளை பட்டியல் போட்டாரு. நானும் இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். நிறைய பேரை இப்ப எழுதியிருக்கேன். நிறைய பேருடைய படைப்புகள் பற்றி விமர்சன கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்கேன். புத்தக அறிமுகங்கள் நிறைய எழுதியிருக்கேன். காலச்சூழல் நான் எழுத ஆரம்பிச்சதே புத்தக அறிமுகம் தான். நிறைய புத்தக அறிமுகங்கள் நான் எழுதியிருக்கேன். மனோசையில கூட முதல்ல தோப்பில் முகமது மீரானுடைய கடலோர கிராமத்தின் கதைக்கு தான் ஒரு சின்ன அறிமுகம் எழுதி என்னுடைய மதிப்புரை எழுதுனது முதல்ல நான் அதுக்கு தான். அந்த மாதிரி நிறைய பேருடைய புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஆனா தளபதிக்கு வந்து என்னன்னா அவருக்கு நான் சினிமாவை பத்தி எழுதுறேன், அவருக்கு அதுல வந்து அவ்வளவு ஈடுபாடும் ஆர்வமும் கிடையாது. அதனால அவர் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவரு சதீஷ் சொன்னதுல முக்கியமா இந்த ஆளுமைகளை பத்தி எழுதுனதுல ரொம்ப எனக்கு பிரச்சனை வந்தது பாவலரேறு பெருஞ்சித்தனார் பத்தி எழுதுன கரித்தாள் தெரியவில்லையா தம்பி அப்படிங்கிற அந்த கட்டுரைக்கு அதுக்கு மறுப்பு கட்டுரை எல்லாம் வந்து நிறைய பேர் திட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் திட்டுறவங்க உண்டு. ஆமா, அதுலயும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பார்வை என்னன்னா, ஒருத்தர் இருந்தாலும் இறந்தாலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களையும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட விமர்சன பூர்வமா என்ன சொல்ல வேண்டி இருக்குதோ அதையும் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வந்து அதுதான், யாரையும் புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கோணத்துல தான் நான் எந்த ஆளுமையா இருந்தாலும் ஓஎஸ்ஆ மேல எனக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் எல்லாம் உண்டுதான். அதே சமயம் அவருடைய சில விஷயங்கள்ல அவருடைய பார்வை பற்றியான விமர்சனத்தை சொல்லணும்னா சொல்லத்தான் செய்யும். ஏன்னா அதுவும் சேர்ந்துதான் அவர். அதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் பண்ணவரை இப்படி சொல்லாமன்னு அவர் அப்படி இருந்தாரே. நீங்க நிறைய உதாரணங்களை ஓஎஸ்ஆர்ட்ட அப்படி பார்க்கலாம். அது இவரு கோவேல் சாமி ரொம்ப அருமையா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, சனாதனியின் நவீனத்துவம் அப்படின்ட்டு. அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் செஞ்ச பதிப்பு இந்த வேலையெல்லாம் நவீனத்துவம் சார்ந்ததாக இருக்கும். ஆனா அதே சமயம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வச்சுட்டாருன்னா ஒரு சனாதனியின் வாழ்க்கையா தான் அவரை வந்து வச்சிருக்காரு. அதுதான் ஒரு சனாதனிகிட்ட நவீன பார்வை இருக்குமா அப்படின்னா ஒரு துறை சார்ந்த புலமை, துறை சார்ந்த அறிவு அதை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஓஎஸ்ஆ உதாரணம். அதனால நாம் இதை இப்படி பிரிச்சு தான் பாருங்க. நிறைய விஷயங்கள் அவருக்கு வெளிப்படையாவே சொல்லுவார், ஓஎஸ்ஆ சொல்லுவார். அதாவது புதிய கொள்கைகள், புதிய மதம், புதிய விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா அதையெல்லாம் கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில மாத்திட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். சராசரி வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்துக்குரியதாக மாறிடும். நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, எதை பின்பற்றிட்டு வந்தாங்களோ அதை அப்படியே பின்பற்றிட்டு போனோம்னா நமக்கு ஒரு சிரமமும் இல்லை.
அதாவது சராசரி வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவார். அது அவரை அவருக்கான வாழ்க்கை நெறியாக வைத்துக் கொண்டார். அதனால அவருக்கு அது சுலபமாக இருந்தது. ஆனால் நாம ஒரு ஆய்வு பார்வையில் பார்க்கும்போது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நான் ரெண்டு விதமாக தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பெரியார்னாலே எனக்கு விமர்சனமும் உண்டு, விமர்சனம் இல்லாமல் இல்லை. பெரியாருடைய இலக்கிய பார்வை அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு ஓப்பன் இல்லாதது தான். ஆனா என்னன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன், பெரியார் ஏன் அப்படி பார்த்தாரு அப்படின்ட்டு. இப்ப சிலப்பதிகாரத்துல கண்ணகி இடது முளை திருகி எரிந்தால் மதுரை எரிந்ததுன்னா அவர் கேட்பாரு, இடது முளை என்ன வெடிகுண்டா, அதை திருகி எரிந்த உடனே அது மதுரை தீப்பற்றி எரிகிறதுக்குன்னு பெரியார் கேட்பாரு. இப்ப நம்ம ஒரு இலக்கிய பார்வையில பார்க்கும்போது அது என்ன, அது ஒரு குறியீடு என்னென்னவோ விளக்கம் நாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பெரியார் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அவர் அப்பட்டமா அவர் ரொம்ப ஒரு முழுமையான பகுத்தறிவுவார். அவர் மாதிரி நம்மளால இருக்க முடியாது. முழுமையான பகுத்தறிவுவார். எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவோட தான் பார்ப்பார். சட்டமும் உடனடியாக அதை அந்த கோணத்துல அவர் ரியாக்ட் பண்ணுவார். நாம அதுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்ப பாருங்க, இப்ப 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு நான் ஆந்தை பத்தி பாட்டெல்லாம் எழுதிருக்கேன். ஆமா, நான் பறவைகள் பற்றி ஒரு 4-5 பாட்டு எழுதின போது அதை எழுதியது டி.எம். கிருஷ்ணா எழுதின உடனே அவர் முதல்ல எடுத்து பாடின பாட்டு ஆந்தை பாட்டு தான். அவருடைய கோணம் எதுன்னு, டி.எம். கிருஷ்ணாவுடைய கோணம் எதுன்னு தெரிஞ்சது. ஆந்தை பாட்டை எடுத்து ஒரு பொது மேடையில பொது கச்சேரியில பாடுறாரு. ஆந்தைய பத்தி, ஆந்தைகள் அலறலை நிறுத்தி இரவுன்னு ஒரு எழுதியிருக்கேன். ஆந்தையினுடைய குரல் பத்தி அது எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஈடுபாடு உள்ள ஒண்ணுதான். 2 நாளுக்கு முன்னாடி நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆந்தை, ஒரு சமீபமா எங்க வீட்டு பக்கம் ஒரு 2 ஆந்தைகள் குடியிருக்குது, புதுசா வந்திருக்குது. அது பறந்து என் தலையில இந்த இடத்துல பட்டாருன்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. உண்மையிலே எனக்கு பகுத்தறிவு வேலை செய்யல. ஆந்தை தலையில அடிச்சுட்டு, ஆமா இது என்ன, இது நல்லதுதானா, நாம என்ன இவ்வளவுலாம் நாம மாறுபட்ட கோணத்துல பார்க்கணும்னு சொல்றோம். நமக்கு இப்படி அடிச்ச உடனே ஏதோ ஒரு விதத்துல மனசுக்கு இதா இல்லை அப்படின்ட்டு. இங்க கோயம்புத்தூர்ல ஒரு பேராசிரியர் துறை இருந்தார் பாருங்க. அவரு உண்மையில தூய பகுத்தறிவுவாதின்னு தான், நம்ம பெரியார் மாதிரி தான், பெரியாரை பின்பற்றக்கூடிய அப்படிப்பட்டவர். அவர் ஒரு நாள் வீட்டுல பள்ளி தலைமையில விழுந்துருச்சு. அவர் தலைமை பொண்ணு, அவர் மனைவி அவங்க மேடம் சொல்றாங்க, பள்ளி தலைமையில விழுந்து மரணம்ங்க அப்படியா அப்படின்னு என்ன பண்ணாரு, அங்க ஒரு கட்டை உள்ள இருந்தது, அதை போய் எடுத்து அந்த பள்ளியை பார்த்து அடிச்சுட்டாரு. மரணம் தானே, பள்ளி மரணம், யாருக்கு மரணம் சொல்லல, பள்ளி தலைமையில விழுந்தா மரணம். ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு. அது மாதிரி அவரு அப்படியெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி முடியல. நான் யோசிக்கிறேன், என்னடா நாம எழுதுறோம், இது மாதிரி பாக்குறோம், இது பண்றோம், ஆனா நமக்கு ஒண்ணு நேரும் போது ஏன் மனசு இவ்வளவு சஞ்சலப்படுது அப்படின்னு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணி அப்புறம் தான் வர முடியுது. அது மாதிரி அதனால இப்ப பெரியாருடைய இலக்கிய பார்வையில் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரியான மாறுபாடுகள் உண்டு. ஆனா அவர் எப்படி ஏன் அதை இப்படி பார்க்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான். அது போலதான் பெருஞ்சித்திரனார் பத்தி எழுதுனதும் அந்த கட்டுரை வந்த போது ரொம்ப உண்மையில எனக்கு பல நண்பர்கள்லாம் பகையாகிட்டாங்க. பல நம்ம எழுத்தின் மூலமா பகையாகக்கூடியவர்கள் உண்டு. சரவணன் பத்தி விவாதம் எழுதணும், 2-3 கட்டுரை எழுதணும். தளபதியோடவே தளபதி எழுதின ஒரு கட்டுரைக்கு நான் பதில் எழுதித்தான் அவரோட நட்பானேன். காலச்சூடுல சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம் பிரதாப முதலியார் சரித்திரத்தை பதிப்பிச்சது இருக்குது இல்ல, எல்லா சொல்லையும் தனித்தமிழா மாத்தி பதிப்பிச்சிருக்காங்க. பிரதாப முதலியார் சரித்திரத்துக்கு சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகத்தினுடைய ஒரு பதிப்பு இருக்குது. அது பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் சொல்லா இருக்கு. தனித்தமிழ்ல 18ஆம் 19ஆம் நூற்றாண்டிலேயே வேதநாயகம் பிள்ளை எழுதினாரு அப்படின்னு. வேதநாயகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தான், அதை மாற்ற முடியல. அந்த நூலை பத்தி நான் எழுதின ஒரு அதை பத்தி சலபதி ஏதோ ஒன்று குறிப்பிட்டு எழுதியிருந்தாரு. அதுக்கு நான் பதில் எழுதி காலச்சூழல் எழுதி அப்படித்தான் அவரோட நட்பானோம். இப்போதும் கருத்து ரீதியா நிறைய முரண்கள் உண்டுதான். ஆனா என்ன ஒரு புரிதல்னா,
நம்ம கருத்து ரீதியா விவாதிக்கிறதுக்கும் நட்புக்குமான அந்த அது ரெண்டையும் நாம இணைச்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, கருத்து ரீதியான முரண்களை நட்பாகவே பேசி தீர்க்கலாம், விவாதிக்கலாம். சரவணனோட நடந்தது அதுதான். சரவணன் அது அந்த கட்டுரை எழுதின போதெல்லாம் வந்து தொடர்ந்து என்கிட்ட போன்ல பேசினாரு. இதான் நீங்க எழுதிருக்கிறீங்க, நான் பாருங்க பதில் எழுதுறேன். எழுதுங்க, தாராளமா எழுதுங்க. நீங்க எழுதுறது சரின்னா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு மாறுபாடு இருந்தா சொல்றேன். அப்புறம் அவரு எங்கேயோ அது போய் கலாய்வுலாம் பண்ணாரு. ஆமா, கலாய்வுலாம் பண்ணி போய் தேடி கொண்டு வந்து எழுதினாரு. நானும் ஒரு மறுப்பு எழுதினேன். அப்புறம் மறுபடியும் சொன்னாரு, இல்ல நான் உங்க கூட இதுக்கு மேல நான் விவாதிச்சு நம்ம நட்பை இது பண்ணிக்க விரும்பலன்னாரு. நட்பெல்லாம் ஒன்றும் ஆகாது, விஷயம் இருந்ததுன்னா எழுதுங்க சரவணன். இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு முடிச்சுக்கிறேன்னாரு. ஓகே, அப்படி முடிஞ்சது. அதனால நம்ம ஒரு கருத்து ரீதியா சில விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது இருக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. அதை தாண்டி நட்பு இருக்கணும், அதுதான். சரி, நான் இதை ஒட்டியே இவரு சதீஷ் பேசும்போது இதெல்லாமே எனக்கு நினைவு வந்தது. நானுமே இவ்வளவு ஆளுமைகளை எழுதியிருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். யூமாவசி, அதாவது சில சந்தர்ப்பங்கள் தான். இப்போ யூமாவசியை பற்றி எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் என்ன வந்துச்சுன்னா, இதில் ஈரோட்டில் அவங்க அந்த இலக்கிய முற்றமா ஒரு அமைப்பு வச்சுருக்காங்களா, அது மூலமாக யூமாவசியுடைய படைப்புகளுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க. அந்த கருத்தரங்குக்காக அதில் என்னை பேச சொன்னாங்க, அவரோடான நினைவுகளை பேச சொன்னாங்க. அப்போ நான் பேசுனது. அதுக்கப்புறம் அதை நூலாக தொகுத்தாங்க. இவங்க லாவண்யா சுந்தரராஜன் வந்து அதை நூலாக கொண்டு வரேன்னு தொகுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எனக்கு அதை பேசுனது பதிவு இருந்தது, எனக்கு எழுதுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் பேசுனதை நாங்கள் அப்படியே எழுத்துல மாற்றி தர்றோம், நீங்கள் அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படி வந்து அவங்க மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு எழுதினேன். அது அவருக்கு யூமாவாசிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சில சின்ன சின்ன திருத்தமும் அவர் சொன்னார். சில தகவல்லாம் வந்து எனக்கு மறதியாக இருந்ததெல்லாம் அவர் சில திருத்தங்களும் சொன்னார். அந்த கட்டுரைக்கு ஒரு நல்ல ஒரு கவனம் இருந்தது. தொடர்ந்து இந்த இதில் என்னுடைய வலைத்தளத்தில் எழுதுறது சதீஷ்லாம் பேசும்போது எனக்கு திருப்தியாக இருக்குது. நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ ஒரு வாரம் 10 நாளாக எழுதலை. இடையில எழுதுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் என்னுடைய குடும்ப வேலைகள் சார்ந்து படைப்புகளில் ஈடுபடுற மனநிலை இல்லாமல் போய், அப்போ அந்த காலகட்டத்தை கொஞ்சம் வேற ஏதாவது, ஏன்னா எழுதாமல் நம்மளால இருக்க முடியாது. அப்போ நாம ஏதாவது ஒன்று எழுதுவோம் அப்படின்னு நான் தொடங்கினது தான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா எழுதுனேன். இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டுறலான்னு தோணி இப்போ வந்து எப்போவாது எழுதுறது அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் தினமும் எழுதும்போது நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அது எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அப்புறம் நிறைய இது மெயிலெலாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் நம்ம ஒரு நல்லா இதுதான் செய்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் அதுக்கு இப்போ ஒரு சின்ன கட்டுரையாக இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான உழைப்பை செலுத்தணுங்கிறது தான். நான் ஒரு பெரும்பாலான விஷயங்களை நான் நினைவில் இருந்து எழுத மாட்டேன். நினைவில் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை பார்த்து தான் நான் வந்து போடுவேன். அந்த மாதிரி அப்போ ஒரு ஆதாரத்தை பார்க்கணும்னா அதுக்கு நமக்கு நேரம் எடுத்துக்கும். புத்தகங்களை பார்க்கணும், தேடணும், இதில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரியான பல நேரத்தை வந்து எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த 6-7 மாதம் என்னுடைய சூழலிருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கு நாம ஏதோ ஒரு சராசரி மனிதர்கள் போல அன்றாட வாழ்க்கையில் உடன்று கொண்டு இருக்காம ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு நானே ஏற்படுத்திக்கிறதுக்காகத்தான் அதை வந்து எழுதுனேன். நிறைய பேர் அது வாசிச்சாங்க. நிறைய விஷயங்கள் எனக்குமே நாம இவ்வளவு விஷயங்களை சார்ந்து எழுத முடியுமா அப்படின்னு வந்துச்சு. கம்பராமாயண சம்பந்தமா ஒரு 6-7 கட்டுரை நான் வந்து எழுதுனேன். அதுக்கு ஒரு பெரிய வாசகர் வட்டமே இருக்காங்க. நீங்க நிறைய அது தொடர்பா எழுதுங்க சார்னு கேட்குறாங்க. ஆமா, அதுல எழுதுறதுக்கும் எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் புலமை, நவீனம், இந்த 2 ரசனை, இன்னும் இப்படி கூட வச்சுக்கலாம், புலமை ரசனை, இது 2 வேற வேற அப்படின்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது 2 இணையணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, புலமையும் ரசனையும் இணையணும். இன்னும் ரசனை மேம்படுவதற்கு புலமை வந்து உதவும். ஆமா,
இப்போ நீங்கள் இளையராஜாவுடைய திரைப்பட பாடல்கள் சில பாடல்களை எடுத்துக்கிட்டு அந்த இசை தெரிந்தவர்கள் அதில் என்னென்ன இசை கோவைகள்லாம் இருக்குது, எங்கெங்க அவர் இந்த இடையில மீட்டுறது, என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறாரு அப்படின்லாம் எடுத்து சொல்லும்போது நமக்கு அதை கூடுதலாக ரசிக்கிறதுக்கு முடியுது. இலக்கியமும் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ கம்பராமாயணத்தை யாப்பு தெரிஞ்ச ஒருத்தர் ரசிக்கிறதுக்கும் யாப்பு தெரியாத ஒருத்தர் ரசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யாப்பு அறிவோட பார்க்கும்போது இன்னும் சில கூடுதலான நுட்பங்கள் பிடிபடும். அது நம்ம பழந்தமிழ் இலக்கியத்தை பார்க்கும்போது அப்படிதான். அதனால கொஞ்சம் அந்த புலமை தன்மை இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் ரசனை வரும் அப்படிங்கிறது தான். இவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட இருந்து அவரை பற்றி யூஎஸ் எழுதும்போது ஒரு இடம் எழுதியிருப்பாரு. பெரிய புராணத்தில் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் முதல் பாட்டு இருந்து பாருங்க. அது அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நிறைய சுவடியில மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இருக்கும். மலர்ச்சிலம்படி இச்சு போட்டிருப்பாங்க. மலர் சிலம்படி அல்ல, மலர்ச்சிலம்படி அப்படின்னு இச்சு போட்டிருப்பாங்க. அப்ப அவரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லுவாரு, இச்சு போடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் இச்சு போடக்கூடாதுன்னா அது மலர் சிலம்படினா வினைத்தொகை. வினைத்தொகைனா அந்த மலர்கள் பொலிவு இருக்குது பார்த்தீங்களா, இறைவனுடைய பாதம் எப்போதும் பொலிவோடு காணப்படக்கூடிய 3 காலத்துக்கும் உரியது. அதனால ஒரு காலத்துல அது நின்று போயிடுறது இல்லை, 3 காலத்திலையும் பொலிவோடு எப்போதும் பொலிவோடு இருக்கக்கூடியதுங்கிறத குறிக்கிறதுக்கு மலர் சிலம்படின்னு வந்தாதான், வினைத்தொகையா வந்தாதான் அது சிறப்பு அப்படின்னு ஒரு நுட்பம் சொல்லுவார். இப்ப அவர் புலமை உள்ளவராக இருந்ததுனாலதான் அந்த இடத்த அப்படி பார்த்து அவரால் அந்த நுட்பத்தை சொல்ல முடியுது, ரசிக்க முடியுது. அதனால புலமைங்கிறது ரசனைக்கு எதிரானதுன்னு நான் பார்க்கவே இல்லை. புலமையும் ரசனையும் சேரணும். புலமை ரசனையை கூட்டுவதற்கு உதவும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட பல்வேறு விஷயங்கள் அந்த மாதிரியானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வேளை என்னுடைய மரபான கல்வி முறையும் எனக்கு வாய்த்த ஆசிரியர்களும் அப்புறம் இந்த மாதிரி நவீனத்தில் கிடைச்ச சுகுமாரன் மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த நட்புகளும் இது ரெண்டும் எனக்கு உதவி இருக்கக்கூடும்னு தான் எனக்கு இது தோணுது. அதனால நான் அது ரெண்டையும் பிரித்து பார்க்கல, அது எனக்கு ஒரு பலம் அப்படின்னு தான் பார்க்கிறேன். இப்போ கம்பராமாயணத்தை எழுதும்போது கூட நான் அந்த கோணத்தில் தான் எழுதுறேன். நாம ஒரு மரபான ஒரு புலமை, இலக்கண புலமை இதெல்லாம் உள்ள ஆள் 2 விஷயத்த மற்றவர்களை விட கூடுதலாக சொல்லணும். நான் என் மாணவர்களுக்கு கூட அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ தமிழை முறையாக படிக்காத முறைசார் கல்வியில் பயிலாதவர்கள் சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நாம இந்த முறைசார் கல்வியில் வரும்போது இந்த துறை சார்ந்த சில விஷயங்களை எல்லாம் நாம கற்றுக்கொண்டு வந்திருக்கோம். அப்ப அதை நாம பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அப்படி எழுதுறதுங்கிறது, தொடர்ந்து எழுதுறதுங்கிறது நமக்கு இன்னும் எழுதுறதுக்கு ஏராளம் இருக்குதுங்கிற ஒரு உணர்வையும் தருது, நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் தருது. நமக்கு சொல்றதுக்கும் இருக்குது, சொல்றதை கேட்பதற்கும் அதை வாசிப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்கிற எண்ணத்தையும் எனக்கு தருது. இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம்? பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி வேண்டாம், அப்புறமேல சில வயிற்றுக்கு இப்ப செவிக்கு உணவு அது கஷ்டம். வயிற்று 10 நிமிஷம், சரி, 10 நிமிஷம் வச்சுப்போம். நான் இப்போ ஆசன் சுந்தரத்தை பற்றியும் இங்கே நம்ம பேசணும். சுகுமாரனும் சொன்னார், இவர் சதீஷ் சொன்னார். உண்மையில் ஆசன் சுந்தரத்தை பற்றி நான் தொடர்ந்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். அந்த சண்முக சுந்தரத்தை பற்றி யோசிக்கும் போது எனக்கு சமீபமாக படக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொண்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆர் சண்முக சுந்தரத்துடைய நாகம்மாள் நாம் இன்னைக்கு அதுதான் தமிழுடைய முதல் வட்டார நாவல்னு காணாசு எழுதியிருக்காரு சொல்கிறோம். அவர் எழுதுனதுல சிறந்த நாவல் அதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நாவல் 1942 முதல் பதிப்பு வந்தது, 45 2ஆம் பதிப்பு வந்தது. அதற்கப்புறம் பதிப்பே வரலைங்க. காணாசு திரும்ப எழுதினாரு, சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் எப்போ வந்ததுன்னா 1987 சமுதாயம் பிரசுராலயம். இங்க அவர் சீனிவாசன் தான், கோவிந்தனுடைய மகன் சீனிவாசன். அது சமுதாயம் பிரசுராலயம்னு இங்க
கோவையிலிருந்து நடத்திட்டு இருந்தார். அவர் தான் 1987 வெளியிட்டாரு. பாருங்க, கிட்டத்தட்ட 42 வருஷம் அந்த புத்தகம் வந்து அச்சிலேயே இல்லை. இவ்வளவு முக்கியமான ஒரு நூல்னு நாம சொல்றோம், ஆனால் அச்சிலேயே இல்லை. அது காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, சண்முகசுந்தரத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் மீது ஈடுபாடு இல்லை. ஆமா, அவரோட பழகியவர் அவர் அக்னிமித்திரன்னா அவருக்கு தெரியும். அவர் கடைசி காலத்துல எவ்வளவு வறுமையோடு இருந்தார். அவருடைய குடும்பம், அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. அவருடைய தம்பி ஆர் திருஞான சம்பந்தம், அவரும் எழுத்தாளர் தான். அவர் தான் அந்த அவங்க நடத்தின வசந்தம் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். அவரும் சிறுகதை தொகுப்புலாம் வெளியிட்டு இருக்காரு. அவருக்கு 2 பெண்கள், 2 மகன்கள், 4 பேர் பிள்ளைகள். நான் அவங்கள சந்திச்சிருக்கிறேன். அதுல 3 பேரை நான் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து இவருடைய எழுத்து மேல எந்த ஈடுபாடுமே இல்லை. இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் மேலேயும் அந்த குடும்பம் வெறுப்புணர்வோட தான் இருந்தாங்க. அவர் நாகம்மாள் நாவல் இவர் வெளியிட்ட போது, சமுதாயம் பிரசராலயம் வெளியிட்ட போது அதில் நாகம்மாளுடைய உருவம் இருக்கும். அந்த உருவம் அனைவரும் மருது வரங்கு, முகம் இருக்காது. முகத்துக்கு கோடு மட்டும்தான் இருக்கும், முகத்துக்குள்ள மூக்கு கண்ணெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கும். அவர்கிட்ட அவங்க வீட்டில் அவர் பேசிட்டு போது அந்த புத்தகத்துக்கு அந்த மூஞ்சி இல்லாத ஒரு பொம்பளை படம் போட்ட புத்தகமா அப்படின்னு கேட்டாங்க. அது இவர் போட்டுட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதை பார்த்துருக்காங்க. அப்படி கேட்கவே எனக்கு ரொம்ப, நாம சண்முகசுந்தரத்தை எங்கே வச்சிருக்கிறோம், அவருடைய எழுத்தை எப்படி மதிக்கிறோம். ஆனால் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அது இல்லை. குடும்பம் வந்து ஒரு எழுத்தாளருடைய நவீன வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். குடும்பம் வந்து அவருடைய எழுத்துல, அவரை பற்றியான மதிப்புல கவனம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய படைப்புகள் வர்றது. நாம் என்ன இது இவ்வளவு தரம் உள்ளது, அவ்வளவு தரம் உள்ளது, என்ன பேசினாலும் சரி, அது வர்றது இல்லை, அச்சுல வர்றது இல்லை. அப்போ கவனம் செலுத்துவது, குடும்பம் கவனம் செலுத்துவது முக்கியம் நினைக்கிறேன். கூப்பாராவுடைய படைப்புகள், கூப்பாராவுடைய இது நான் பண்ணினேன். கூப்பாராவுடைய படைப்புகள் அப்படித்தான். அவருடைய குடும்பத்துல அவருடைய படைப்புகள் வரணுங்கிறதுல இதுல கவனம் செலுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. அவருடைய வாரிசுகள் 3 பசங்க, அவர் இறந்து போன உடனே 2 பசங்க அடுத்தடுத்து இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறாரு. அவரும் திருமணம் பண்ணிக்கல. அவர் ஒரு மாதிரி நாடோடியாக எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தவர். இவருடைய எழுத்து பற்றி, இவருக்கு இருக்கக்கூடிய இலக்கிய அந்தஸ்து பற்றி அவங்க குடும்பத்துக்கு எதுவுமே தெரியல. இப்ப அவர் புத்தகங்கள் எதுவுமே வரல. ஆனா அதை பாருங்க, பாரதியாருடைய நமக்கு எவ்வளவு கிடைச்சதுக்கு காரணம் அவருடைய குடும்பம். செல்லம்மாள் பாரதியாகட்டும், அவருடைய தம்பி விஸ்வநாத பாரதியாகட்டும், அவர்கள் வந்து விஸ்வநாதன் அவங்களாம் வந்து அவருடையதை அச்சில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினாங்க, ஆர்வம் காட்டினாங்க. புதுமைப்பித்திருந்து இப்ப தளபதி பதிப்பிச்சதுக்கு முன்னால வரைக்கும் கூட புதுமைப்பித்திருந்து எப்படியோ ஒன்று கிடைச்சிட்டு தான் இருந்தது, அச்சில் இருந்தது. ஐந்தனை பதிப்பகம் வெளியிட்டாங்க, மீனாட்சி யார் யாரோ வெளியிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. அதெல்லாம் சரியா இருந்ததா, அது என்ன பிரச்சனையில் இருந்து நான் பேச விரும்பல. ஆனா அது அச்சுல இருந்தது. அது காரணம் என்ன? புதுமைப்பித்தனுடைய மனைவி வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. அந்த புத்தகங்கள்லாம் அச்சுல வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு சின்ன தொகை கிடைச்சிருக்கலாம், அது மட்டும் காரணமா இருந்திருக்க. அவருடைய ஆளுமையை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான். அது புரிந்து கொண்டவர்களா இருந்ததுனாலதான் அவருடைய இதை தொடர்ந்து நீங்க நிறைய எழுத்தாளர்களுடைய பாருங்க. இன்னைக்கு சம்பத் எழுதின இடைவெளி நாவலை பற்றி பல பேர் எழுதுறாங்க. இடைவெளி நாவல் அச்சில் இல்லை. இப்போ வந்து அழகிய சிங்கர் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்க குடும்பத்துடைய ஒப்புதல் இல்லாம தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமா, அவங்க குடும்பம் வந்து வேண்டாங்கிறாங்க. அது ஏதோ வந்து அந்த நாவல்ல யாரோ அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரையோ ஒருத்தர் அவர் மோசமா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதனால அந்த நாவலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, ஒரு படைப்பு எவ்வளவு பிரமாதமான படைப்பு அப்படின்னாலும் குடும்பம், நீங்க குடும்பம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அப்படி விஸ்தாரமா கொண்டு போனீங்கன்னா அதுக்குள்ள வெவ்வேறு காரணங்களும் நீங்க அடக்கலாம். சாதி, மதம், காலம், அரசியல், இப்படி அதை வெவ்வேறு விதமாகவும் நீங்க கொண்டு போகலாம். அது இப்போ இந்த நவீன இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை. நான் இலக்கியம் வந்து காலத்தை கடந்து நிற்கும், அது வந்து ஒரு மறுபிறப்பு நம்பிக்கை போலதான் நான் நினைக்கிறேன். ஆமா, நம்ம மனிதர்களுக்கு நாம செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற அச்சம் இருக்குது. ஒரு எழுத்தாளனுக்கு அந்த அச்சம் இல்லை. இல்லைன்னா அந்த அச்சத்தை கடக்கிறான். எப்படி கடக்கிறான்? நான் செத்து போனாலும் என் எழுத்து நிற்கும். ஆமா,
கண்ணதாசன் சொல்ற மாதிரி தான். இறப்புக்கு அப்புறமும் நான் பேசிட்டு இருப்பேன், படைப்புகள் மூலமா பேசிட்டு இருப்பேன். படைப்பதினால் நான் இறைவன்கிறாரு. இப்படி அது அந்த மறுபிறப்பு போன்ற ஒரு நம்பிக்கை தான் நினைக்கிறேன். ஆனா எல்லாத்துக்குமே அந்த மறுபிறப்பு சாத்தியமான அது தெரியல, அது சந்தேகம்தான் எனக்கு. எழுத்தாளர்களுக்கும் அப்படித்தான். நீங்க பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 1950க்கு முன்னால எழுதின எழுத்தாளர்கள் நாவல்கள் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கிய வாசிகள் எத்தனை பேர் வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பிரதாப் முதலியார் சரித்திரம் பற்றி இப்படி சொல்றோம், மாதவையாருடைய பத்மாவதி சொல்றோம். எத்தனை பேர் இன்னைக்கு இலக்கிய வாசகர்கள் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யூமாவசிக்குடைய ரத்த உறவு நாவலை பற்றி தஞ்சாவூரில் நடந்த ஒரு கருத்தரங்கில் நான் பேசினேன். அப்ப பேசும்போது ரத்த உறவு நாவல் எப்படி குடும்ப வன்முறை சார்ந்தது, குடும்ப வன்முறையை பதிவு பண்ணியிருக்கிறதுல ஒரு முன்னோடி நாவலாக இருக்குது. கிட்டத்தட்ட 100-120 ஆண்டுகள்ல அப்படி இப்படி ஒரு படைப்பு வரல, குடும்பம் சார்ந்து வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் பேசியிருக்கிறாங்கன்னு நான் பிரதாப் முதலியார் சரித்திரத்தை பத்மாவதி சரித்திரம், இவர் சுப்பிரமணிய சிவா எழுதின நடிக சுந்தரி, இப்படியெல்லாம் அதெல்லாம் வச்சு நான் சொல்லிட்டே வரேன். அப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சு இரவு சந்திப்புல நண்பர்கள் கேட்குறாங்க, அந்த நாவல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம எப்படி படிக்காம வர முடியும்? ஒரு நவீன இதுல நாம எழுதிட்டு இருக்கிறோம், நாவல் எழுதுறோம், எப்படி வர முடியும் அப்படின்னா பல பேர் அதெல்லாம் கண்ணுல பார்த்ததே இல்லை. வரலாற்று நூலில் பார்க்கும்போது அந்த பேரை தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அந்த நாவலை அதனுடைய இதை போய் படிச்சிருக்காங்களான்னா இல்லை. எனக்கு இந்த தமிழினி 2000 காலச்சூடு மாநாடு நடந்த போது அதுல நான் 1950க்கு முன்னாடியான நாவல்கள் பற்றி பேசினேன். அப்ப நான் அதுல ஒரு நாவலா விட்டுட்டேன். அந்த சமயத்துல எனக்கு கிடைக்கல, அந்த நாவலை நான் வாசிக்கல, அதனால அந்த நாவலை பத்தி எழுதல. மூவாளூர் ராமாமிர்தத்தம்மாள் எழுதுனா தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்றமைன்னு 2 தலைப்பு கொண்ட நாவல் அது. அந்த நாவல் எனக்கு அப்ப வாசிக்க கிடைக்கல, நான் அந்த நாவலை குறிப்பிட்டு எழுதாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து வரும்போது மதிவாணன் ஐயா தொகுத்தாரு. அது தொகுத்து வரும்போது அதுக்கு அப்புறம் அப்போ விடியல் பதிப்பகம் சிவா எனக்கு அந்த நாவலுடைய ஜெராக்ஸ் பிரதியை அனுப்பினார். ஜெராக்ஸ் பிரதியை அனுப்பி இதை படிச்சு பார்த்து சொல்லுங்க, மறுபதிப்பு போடலாமான்னு கேட்டிருந்தாரு. அப்போ படித்தேன் அந்த நாவலை, அதனால எனக்கு நினைவு இருந்தது. அப்புறம் இந்த தொகுப்பா வரும்போது இந்த நாவலை பற்றியான ஒரு பத்தியை நான் சேர்த்தேன். அப்போ மதிவாணன் ஐயா கேட்டாரு, நீங்க இந்த நாவலை படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. நான் ஐயாட்ட சொன்னேன், இந்த பாருங்கய்யா, இப்போ நான் படிக்காம எழுத மாட்டேன், நீங்க என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாமல் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே எழுதாததுக்கு காரணம், அந்த நாவல் எழுதாததுக்கு காரணம் படிக்காதது தான். இப்போ படிச்சுட்டு அந்த நாவலை பற்றி சேர்க்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நம்ம இந்த அந்த 1950க்கு முன்னாடியான எவ்வளவு நாவல்கள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நாவல்கள்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 25 நாவலை நாம் சொல்ல முடியுங்க. 1950க்கு முன்னால பிரதாப் முதலியார் சரித்திரத்திலிருந்து பத்மாவதி சரித்திரம், இது கமலாம்பாள் சரித்திரம், இப்படி வரிசையா வருது பாருங்க. அதுல ஒரு 25 நாவல் கட்டாயம் சொல்லுங்க. ஆனா நம்மளால இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க அப்படின்னா பல பேர் படிக்கிறது கிடையாது. அது பற்றி ஒரு அபிப்பிராயமும் இருக்காது. இப்போ நாம் என் காலத்தை கடந்து வருது அப்படின்னா எத்தனை பேருக்கு அது போய் சேருது, யாரெல்லாம் அதை வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக தான் இருக்கு. அதனால இலக்கியம் இப்படி காலத்தை கடந்து நீங்க சங்க இலக்கியத்தை நீங்க பாருங்க. நாம் இன்னைக்கு இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் சார் என்ன சொல்றாரு, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும்னு இன்னைக்கு பேசுறாரு. 18ஆம் நூற்றாண்டுல சங்க இலக்கியத்தை படிக்கிறது பாவம்னு இருந்ததுங்க கருத்து. அவர் அந்த இலக்கண கொத்து எழுதின சாமிநாத தேசிகர் அவர் சங்க இலக்கியத்தை படிச்சீங்கன்னா அந்த அழுக்கான குளத்துல அழுக்க திங்கிற மீன்கள் மாதிரி சங்க இலக்கியத்தை படிக்கிறவங்களான்னு சொல்றாரு, எழுதுறாரு. சைவ நூல்களை தான் படிக்கணும், பக்தி சார்ந்த இந்த அவர் பட்டியல் கொடுக்குறாரு. இதையெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க இன்னைக்கு நீங்க 19ஆம் நூற்றாண்டினுடைய பின்பகுதியில சங்க இலக்கியத்துக்கு வந்த வாழ்வு மறுவாழ்வு தான். அது உங்களுக்கு ஒரு அரசியல் தேவை அந்த காலகட்டத்தில் இருந்த போது இது மறுபடியும் மேலெழுந்து வந்தது. நீங்க சங்க இலக்கியத்தில் கூட எனக்கு ஆசை உண்டு. இப்போ புறநானூற்றில் எந்தெந்த பாடல்கள் திரும்ப திரும்ப பேசப்படுது? 400 பாட்டு பேசப்படுதா? இல்லை.
ஒரு அதிகபட்சம் ஒரு 50 பாட்டு திரும்ப திரும்ப பேசுறாங்க. இப்போ இந்த 50 பாட்டு மட்டும் பேசுறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சங்க இலக்கியத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தது. இன்னும் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டக்கூத்தர், கம்பருக்கும் கவி சக்கரவர்த்தி தான் பண்ணோம், ஒட்டக்கூத்தருக்கும் கவி சக்கரவர்த்தி தான் பண்ணோம். கம்பராமாயணம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு, ஒட்டக்கூத்தருடையது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆமா, ஒட்டக்கூத்தரது தமிழ் சமூகம் வந்து இது ஒண்ணும் இல்லாததுன்னு தூக்கி போட்டுறல. ஏன் அது இருந்துட்டு இருக்குதுங்கிறது நான் யோசிச்ச போது எனக்கு 2 காரணம் பிடிப்பட்டது. நம்ம பொதுவாக நாம என்ன சொல்லிடலாம், அது இலக்கியம் இல்லை, இலக்கியம் இல்லாத ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் வருது இல்லையா? சரி, இலக்கியம் இல்லைன்னு வெட்டுறோம். அவர் எழுதின மூவருளா ஏதோ 3-4 புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் இலக்கிய வரிசையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு பதிப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணம். ஒன்று, அவர் அரசர்களை பற்றியான பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு ஆவணத்தன்மை அந்த நூலுக்கு இருக்குது. 3 சோழர மன்னர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அவர். 3 சோழர்களுக்கு ஒரு உலான்னு 3 உலா எழுதியிருக்காரு. யாருக்கும் அவ்வளவு நீண்ட ஆயுள் வந்து கிடைக்கல. அப்போ அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் 100 வயசு வாழ்ந்தாங்கலாம் கிடையாது. ஆமா, யாரோ சில பேர் தான் வாழ்ந்தாங்க. ஒட்டக்கூத்தர் அப்படி வாழ்ந்திருக்காரு. அவர் 3 சோழ மன்னர்களை பத்தி வந்து 3 எழுதினாரு. அதனால அதுக்கு ஒரு வரலாற்று தன்மை கொண்ட ஒரு ஆவணத்தன்மை அந்த நூலுக்கு வந்து இருக்குது. ஒண்ணு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல அவர் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சு அவர் முதலியார் ஜாதியை சேர்ந்தவர். ஆமா, அவர் அந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்போதும் அதோட இணைச்சு பார்ப்பாங்க. அத அவர் ஒட்டக்கூத்தரை போற்றக்கூடிய ஒரு 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 சமூகம் வந்து உருவாயிடுச்சு. அது நீங்க இப்ப ஆர் சண்முக சுந்தரத்தை நீங்க இதுல போய் தேடி பாருங்க, கூகுள்ல தேடி பாருங்க, ஆர் சண்முக சுந்தரம் முதலியார் அப்படின்னு போட்டு இருக்குதுங்க. அவருக்கு அவர் போட்டுக்கிறது கிடையாது, அவர் எழுத்துல எப்போதும் அவர் வந்து ஜாதியை சொன்னது கிடையாது, பின்னாடி போட்டுக்கிட்டது கிடையாது. அவர் காந்தியவாதி, அவர் போட்டுக்கிட்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, ஒரு 3ஆவதுலயோ 4ஆவதுலயோ ஆர் சண்முக சுந்தரம் முதலியார். பலர் வந்து கவுண்டர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. முதலியார் ஜாதி அந்த அவங்க வெப்சைட்ல அந்த முதலியார் ஜாதிக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுல போனீங்கன்னா இப்படியே போட்டு அவருடைய அந்த பின்னணி எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க. இருக்குது, இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எது காப்பாத்துதுன்னு பாருங்க. எது ஜாதி வந்து இந்த மாதிரியான பல பேரை முன்னிறுத்துது, கொண்டு வருது அப்படிங்கிறது. மதமும் அப்படித்தான். நீங்க இவர் ஆறுமுக நாவலர் வந்து அவருடைய நூல்ல கோவேல்சாமி 2-3 இடங்கள்ல அதை எழுதியிருக்காரு. அவர் பதிப்பிச்ச ஒரு இலக்கண நூல்ல அடுத்து வரப்போகக்கூடிய நூல்கள்ல வளையாபதியும் குண்டலகேசியும் போட்டிருக்காரு. வளையாபதியும் குண்டலகேசி ஏட்டுச்சூடி அவருக்கு கிடைச்சிருக்குதுன்னு அது தெரியுது. ஆனால் அதை கொண்டு வரல. இவர் திருவாவடுதுறை மடத்துல ஊவே சாமிநாதையர் வளையாபதி சூடியை நான் கண்ணால் கண்டேன்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு போய் பார்க்கும்போது அந்த சூடி அங்க இல்லை. அப்ப ஏன் இல்லாம போச்சு? 50 காப்பியங்கள்ல 2 இல்லாம போயிடுச்சு. அப்போ சைவ மடங்கள், இவர் சைவ சிந்தாமணி எல்லாம் பதிப்பிக்கிறாரு, இவர் சீவை தாமோதரம் பிள்ளை சூளாமணியை பதிப்பிக்கிறாரு, சமண காப்பியங்கள் எல்லாம். இவங்க என்ன சைவத்தை விட்டுட்டு சமணத்தை கொண்டு வந்துருவாங்க போல இருக்குதுன்னு மடத்துல நூலகத்துல இருந்த பிற மத காப்பியங்கள் எல்லாம் அடிச்சுட்டாங்க போல. காணாம போயிடுச்சு, அந்த ஓலை சொல்லி காணாம போயிடுச்சு. சீவக சிந்தாமணி வந்து தப்பிச்சு பொழைச்சு வந்ததுக்கு காரணம் மதம் தாங்க. நீங்க சீவ சிந்தாமணியை பதிப்பிக்கிறதுக்கு இவரெல்லாம் ஊஎஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதின்னு சைவம் சொல்லுது இறைவனை. ஆனா இது பாத்தீங்கன்னா மூவா முதலான்னு சொல்லுது, மூப்பும் இல்லை அப்படின்னு சீவ சிந்தாமணி இறைவனை சொல்லுது. இவருக்கு என்னடா இது, ஆதியும் அந்தமும் இல்லாதவங்க தான் நாம் இறைவன் படிச்சிருக்கிறோம், இதுல மூவா முதலான்னு சொல்றாரு அப்படின்னு சாமிநாதையருக்கு சந்தேகம் வருது. அப்புறம் பார்த்தா இது வேற ஒரு மதம் அப்படின்னு தெரியுது, இது சைவம் இல்லை வேற ஒரு மதம்னு. ஆனாலும் பதிப்பிக்கிறதுன்னு பாக்குறாரு. இவருக்கு அதுல ஏராள சந்தேகம். இந்த சந்தேகம்லாம் எங்க தீருதுங்கிறீங்க? கும்பகோணத்துல ஒரு பகுதியில ஒரு 10-15 சமண குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் இருந்திருப்பாங்க, அதை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கிறாங்கன்ட்டு அவங்கள போய் பார்க்கறதுக்கு போறாரு, அவங்ககிட்ட சந்தேகம் கேட்கலாரு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பந்தல்லாம் போட்டுருக்குது, எல்லாம் பூவெல்லாம் தொங்குது, தோரணம்லாம் தொங்குது, என்ன எல்லாம் விருந்து சாப்பிட்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சிந்தாமணி பாராயணம் முற்றிட்டு அப்படின்னு சொல்றாங்க.
சமணர்கள் சிந்தாமணியை பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட சுவடிகள் இருக்குது. அவங்க கிட்ட போய் கேட்டா எல்லாரும் இவருடைய சந்தேகம்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமா இருக்குது. இவருக்கு மிக பெருசா இருக்கிற சந்தேகம்லாம் அவங்க சாதாரணமா அந்த சமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தீர்த்து வைக்கிறாங்க. சாதாரணமா இருக்குது. இப்ப மதம் காப்பாத்திட்டு வருது இலக்கியத்தை. சாதி காப்பாத்துது, மதம் காப்பாத்துது, அரசியல் காப்பாத்துது, மணிமேகலை காப்பியத்துக்கு இப்ப புது வாழ்வு வந்துருக்குதுங்க. நீங்க மணிமேகலைய நாம சிலப்பதிகாரத்தினுடைய வாழ் மாதிரி சிலப்பதிகார கதையினுடைய தொடர்ச்சியா அது இருக்கிறதுனால மணிமேகலை வந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிய புலமை மரபடியே அப்படிதான் சொல்லுவாங்க. மணிமேகலை இலக்கிய சிறப்பில்லாத ஒரு நூல். அது ஏன் இதோட வந்துகிட்டே இருக்குன்னா சிலப்பதிகார கதையினுடைய தொடர்ச்சியா இருக்கிறதுனால இரட்டை காப்பியம்னு சொல்லி இதையும் கூடவே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப இந்த 10-20 ஆண்டுகளா மணிமேகலைக்கு ஒரு புது வாழ்வு வந்திருக்கு. இப்போ நம்ம நண்பரே கல்யாணராமன் அவரு நெஞ்சை எல்லும் மணிமேகலைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஆமா, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் போயிடுச்சு, நெஞ்சை எல்லும் மணிமேகலைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இப்போ மார்க்ஸ் ஒரு நூல் எழுதியிருக்காரு. நம்ம இன்னொரு பாகம் அவர் எழுத போறாரு. நீங்க இப்போ மணிமேகலைக்கு எப்படி புது வாழ்வு மதம் தான் கொடுத்துருக்கு. அது பௌத்த மத கருத்துக்களை இந்தியாவிலேயே வேற எந்த ஒரு இலக்கியமும் இது அளவுக்கு பதிவு பண்ணி வைக்கலாங்க. புத்தருக்கு பேரே கிட்டத்தட்ட 100 பேர் மணிமேகலையில வருது. அதை ஊவேசா பெரிய பட்டியல் போட்டு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து பேசுறாங்க. அப்போ எது வாழ்வை கொடுக்குதுன்னு பாருங்க. அரசியல் கொடுக்குது, மதம் கொடுக்குது. அப்ப நாம இந்த தீவிர இலக்கியம் சார்ந்து சீட்டுதல் சார்ந்து எல்லாம் ஒரு இலக்கியத்தன்மை. இந்த இலக்கியத்தன்மைங்கிறது அவ்வளவு ஒன்றும் நம்ம தெளிவாக சொல்லவும் முடியாது. இப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் நல்ல இலக்கியம் அப்படின்னு ஒரு சொல்ல முடியாது. ஒரு பொதுவாக தான் இப்படி சொல்லுவாங்க, பிரச்சாரம் இல்லாமல் எழுதுனா அது இலக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு எதுதான் பிரச்சாரம் இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு பதிலும் இருக்குது. எதை பிரச்சாரம் சொல்றது, எதை பிரச்சாரம் இல்லைன்னு சொல்றது, இப்படியெல்லாம் நம்ம சில வரையறைகள்லாம் வச்சுட்டு பாருங்க. எனக்கு யோசிக்கும் போது அந்த வரையறையும் இந்த இலக்கிய தன்மைன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு நூல், ஒரு இலக்கியம் வாழ்ந்துட்டு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் வேற பல காரணங்களும் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணும். நீங்க உலக இலக்கியங்கள் பத்தியே நாம இப்படி பேசலாம். ஆமா, அதனால சண்முகசுந்தரத்தை எனக்கு தொடர்ந்து நான் பார்க்கும்போது பூப்பாராவை இவங்களையெல்லாம் பதிச்சுக்கிட்டு வரும்போது எனக்கு தோணக்கூடிய விஷயம் இதுதான். சீசு செல்லப்பாவுக்குள்ளேலாம் என்னை பிடிச்சி கண்ணன் தான் தள்ளி விட்டாரு. நான் அதை சீசு செல்லப்பாவை நேரில் பார்த்த சம்பவத்தை ஒரு கட்டுரையே எழுதியிருந்தேன். அதுக்கு எனக்கு சீசு செல்லப்பா மேலே ஈடுபாடுன்னு அவர் நினைச்சிட்டாரு. நினைச்சு வாடிவாசல் வந்தவங்க ஒரு முன்னுரை எழுதுங்கிறாரு, ஜீவனாம்சத்துக்கு ஒரு முன்னுரை எழுதுங்க. அவர் கருத்தரங்க நடத்தப்போ நீங்க தான் தோக்கணும். ஏன்னா சீசு செல்லப்பா உடைய எக்ஸ்பர்ட்டா மாத்துனதுக்கு கண்ணன் தான் இன்னைக்கு வாடிவாசல் வரைக்கும் நீங்க வந்திருக்குது. இங்க அவரு நான் பார்த்த காலத்துல அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லைங்க. குடும்பத்தோடலாம் சண்டை போட்டு, ஒரே பையன் தான். அவர் மனைவி, அவர் மகன் எல்லாம் அவரோட சண்டை போட்டு எல்லாத்தையும் பயங்கர கோவப்படுவார். ஆமா, அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர். நான் பார்த்த போது அவர் திருவள்ளிக்கணியில ஒரு இதை விட இதுல பாதி இருக்கக்கூடிய ஒரு அறையில நிறைய புத்தகங்கள், எழுத்து பத்திரிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஆளே சாப்பிடுவாரு, அவரே செஞ்சுக்குவாரு, காப்பி போடுவாரு, எல்லாம் முடிச்சுக்கிட்டு இதை அந்த எழுத்து அனுபவங்கள் எழுதுறதா அப்ப வேலையா இருக்குது. அவர் மனைவி எல்லாம் மகனோட போயிட்டாங்க. இவரு வரமாட்டேன்ட்டாரு. அவங்களோட தொடர்பே இல்லை. அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர். இன்னைக்கு அவருடைய மகன் அதையெல்லாம் மறந்துட்டு அவர் தன்னுடைய அப்பாவுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய அந்தஸ்து இருக்கு பாருங்க, அதை அவருடைய மகனும் பேரனும் உணர்ந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு அவருடைய படைப்புகள்லாம் வர்றதுக்கு. இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு அறக்கட்டளையை அவங்க உருவாக்குனாங்க. என்னன்னா, இதை இப்போ வாடிவாசலுக்கு வெற்றிமாறன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை அவருடைய படைப்புல வர்ற பணத்தை வச்சு நாங்கள் வாழ்ற நிலையில் இல்லை, நாங்கள் நல்லாவே இருக்கிறோம், அதனால அவர் பேர்ல ஒரு அறக்கட்டளையாக தொடங்கிடுறோம்னா அந்த பணத்தை தொடங்கியிருக்காரு. அப்ப அது அந்த குடும்பம் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. இது மாதிரி நாம பல காரணங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. இலக்கிய தன்மை அதுதான் ஒரு படைப்பை காப்பாத்துது அப்படிங்கிறது எனக்கு. இவங்களையெல்லாம் சண்முகசுந்தரம், பூப்பாரா, சீசல்லப்பாலாம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு சந்தேகம் அது இருக்குதுங்கிறது மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.